ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இன்றைக்கி தான் உங்களுக்கான குலுக்கல் முறையில் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்டிஇ கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2024-25 கல்வியாண்டிற்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உங்கள் குழந்தைகளை நீங்கள் எல்கேஜி சேர்ப்பதற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 20 மே 2024 அன்னையோடு பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக குலுக்கல் முறையில் சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லேருந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துடலாம். அதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்கள் அட்ரஸ்லேருந்து நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அந்த அட்ரஸ்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் ஸ்கூல் இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தா அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லைனா உங்களுக்கு ஆர்டிஐ ஸ்கீமில் எலிஜிபிள் இல்லைன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேப் லொக்கேஷனை நீங்கள் மாற்றி போட்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான ஆர்டிஐ அப்ளிகேஷன் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து என்னென்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்த கட்டமாக 21/5/2024 இருந்து 25/5/2024 வரைக்கும் உங்கள் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ணதுக்கான எல்லா அப்ளிகேஷனுமே ஆன்லைன் மூலமாக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவ்டா ரிஜெக்டா இல்லை டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அந்த மாரி உங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் ஓகே அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்ளிகேஷன் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஏதாச்சும் நீங்கள் டாக்குமெண்ட் பார்த்தா அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு வந்திருக்கோங்க. சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு ஆர்டிஐ அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்கூலில் 27/5/2024 நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டேட் முடிஞ்சிருச்சு. இது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 27/5/2024 ஈவினிங் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நமக்கானது கிடையாது. அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆர்டிக்கோ அவங்களுக்கான லிஸ்ட்டை நேற்றே டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் 25% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. எல்கேஜிக்கு கண்டிப்பாக 25% இடஒதுக்கீடு வழங்கணும். அந்த ஸ்கூலில் டோட்டலாக எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுலேருந்து 25% வழங்குறாங்க. ஒருவேளை ஒரு 10 சீட் தான் ஒரு ஸ்கூலுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஆர்டிஐ மூலமாக 10 பேருக்குள்ளே மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் டோட்டல் அப்ளிகேஷன் அந்த ஸ்கூலில் ஒரு 9 சீட்டு தான் இருக்குன்னா அந்த 9 பேருக்குமே ஆர்டிஐ ஸ்கீம் மூலமாக சீட் கண்டிப்பாக கிடச்சுன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 25%க்கு மேலே அதிகபட்ச அப்ளிகேஷன் போயிருக்கு. இப்போ ஒரு சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் 10 சீட் தான் ஆர்டிக்குன்னு ஒதுக்கி இருக்காங்கன்னா 15 பேர் 20 பேர் 30 பேர் அது அதிகபட்சமாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா குலுக்கல் முறையில் பார்த்தா தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக எந்த ஸ்கூலையுமே கம்மியான அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்தா அதிகபட்சமாக 100லேருந்து 200 பேராச்சும் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையுமே குலுக்கல் முறையில் தான் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, உங்களுக்கான குலுக்கல் என்னைக்கு நடைபெற போகுதுன்னா 28/5/2024 இன்னைக்கு தான் உங்களுக்கான குலுக்கல் முறையில் பார்த்தா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆர்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு குலுக்கல் முறை நடைபெற்றிருக்கு. நீங்கள் விசிட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தா கால் மூலமாக தெரிவிச்சிட்டாங்க. 28/5/2024 அன்னைக்கு வந்துருங்க, உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா தான் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகபட்சமாக பார்த்தா எல்லா பேரண்ட்ஸோட முன்னிலை தான் குலுக்கல் முறையில் எடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னைக்கு எந்தெந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு குலுக்கல் முறையில் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, உங்கள் குழந்தை லிஸ்ட்டு வருதா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தலாம். முழுக்க லாட்ரி அடிப்படையில் தான் உங்களுக்கான இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஓகே, இல்லை யார் யாருக்கெல்லாம் பார்த்தா ப்ரியாரிட்டி வழங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆதரவற்றோர், எச்ஐவால் பாதிக்கப்பட்டோர், 3ஆம் பாலினத்தவர், துப்புரவு தொழிலோட குழந்தை அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு குழுக்கள் நடத்துவதற்கு முன்பாகவே உங்களுக்கான அட்மிஷன் கொடுக்கணுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு வந்து பார்த்தா குழுக்கள் கிடையாது. குழுக்கள் நடைபெறதுக்கு முன்பாகவே அவங்களுக்கான அந்த ஆர்டி ஸ்கீமில் அவங்களுக்கு சீட் ஒதுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தா தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஆர்டி மூலமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அல்லது குழுக்கள் முறையில் கிடைக்கல அப்படின்னா, ஸோ எதுக்காக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சம்மந்தப்பட்ட பெற்றோருக்கு தெரிவிக்கப்படுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ குழுக்கள் நடைபெறும் நாளுக்கு முன்னு உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருவாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழுக்கள் முறை எப்படி நடக்கும் அப்படின்னா, மொத்தமாக 25% கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் வந்து பார்த்தா ஒரு வட்டார கல்வி அலுவலர் அல்லது வட்டார வலைமை ஆசிரியர் போய்ட்டு அவங்க வந்து பார்த்தா டைரெக்டாக வருவாங்க. அவங்க முன்னிலை தான் உங்களுக்கான குழுக்கள் முறை நடைபெறும். ஸ்கூலில் தான் நடக்கும், பட் சம்மந்தப்பட்ட அதிகாரி முன்னிலை தான் உங்களுக்கான குழுக்கள் நடைபெறுன்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்கூலில் ரொம்ப அதிகபட்ச பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காங்க பாருங்க, அவங்க முன்னிலையில் தான் உங்களுக்கான குழுக்கள் நடைபெறுன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் 28/5/2024 அன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் நீங்கள் வைங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் 10 சீட்டு வந்து ஆர்டிக்கு அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 5 பேரை நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் வைங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எப்படி சீட் கிடைக்குன்னா, இப்போ செலக்ட் ஆன 10 பேர் யாராச்சும் வந்து எனக்கு தேவையில்லை, என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தப்பாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில பேர் இது ரிஜெக்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற 5 பேருக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, அதாவது யார் யாரெல்லாம் ஆர்டியில் செலக்ட் ஆகிருக்காங்க, யார் யார் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டை வந்து 29/5/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் நமக்கு வெப்சைட்டில் கிடைக்காது, நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போய்ட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வு செய்யப்படும் அவருடைய பெற்றோருக்கு மொபைல் மூலமாக எஸ்எம்எஸ் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டை வந்து பார்த்தா எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படுறதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எஸ்எம்எஸ்க்கு வந்து உங்கள் குழந்தை செலக்ட் ஆகிட்டாங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போயிட்டு உங்களுக்கான அட்மிஷன்ஸை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான குழுக்கள் முறை மற்றும் செலெக்ஷன் ப்ராசஸ் நடைபெற போகுது. ஸோ முழுக்க குழுக்கள் முறையில் மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஆர்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்து போங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு கால் மூலமாக தெரிவிக்கிறாங்க, எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை கால் வராதவங்க நீங்களே டைரெக்டாக போயிட்டு அந்த குழுக்களில் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா குழுக்கள் முறை நீங்கள் கலந்துக்க சொல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எப்படி குழுக்கள் முறை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து குழுக்கள் முறை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.